வணக்கம் நண்பர்களே. வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய கருணைக்கடல் பசிப்பினி போக்க வந்த ஞானி திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்களைப் பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். 19ஆம் நூற்றாண்டில் சமூகப் புரட்சி செய்த இந்த மகாத்மாவின் வாழ்க்கை மற்றும் அவர் காட்டிய ஒளி நெறி பற்றி விரிவாக பார்க்கலாம். 1. பிறப்பு மற்றும் இளமை காலம் ஏர்லி லைஃப். 1823 அக்டோபர் 5 கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார். சிறு வயதிலேயே கல்வியை விட ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டினார். பள்ளிக்குச் செல்லாமல் கண்ணாடியில் இறைவனைக் கண்ட அதிசய நிகழ்வு. மிக இளம் வயதிலேயே 6ஆம் திருமுறை வரை பாடும் ஞானம் பெற்றார். 2. வள்ளலாரின் முக்கிய கொள்கைகள் கோ டீச்சிங்ஸ். ஜீவகாருண்யம், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது, கொல்லாமை மற்றும் புலால் மறுப்பு வெஜிடேரியனிசம் ஆகியவற்றை வலியுறுத்தினார். பசிப்பினி நீக்கல். பசி என்பது மிகப்பெரிய நோய். அதை நீக்குவதே இறைப்பணி. சமரச சுத்த சன்மார்க்கம். சாதி மத பேதங்களை கடந்து மனிதநேயத்தை முன்னிறுத்தினார். கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி என்பதே அவர் கொள்கை. 3. வடலூர் சத்திய தருமசாலை வாடாலூர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தருமசாலை 1867 பசியால் வாடுபவர்களுக்கு உணவளிக்க வடலூரில் தருமசாலையை நிறுவினார். அன்று அவர் மூட்டிய அடுப்பு இன்று வரை அணையாமல் ஆயிரக்கணக்கானோருக்கு உணவளித்து வருகிறது. ஞான சபை 1872 உருவ வழிபாடு இல்லாமல் ஒளியை மட்டுமே தெய்வமாக வழிபட வழிகாட்டினார். இங்கே 7 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்படுவது மனிதனின் அறியாமை நீங்குவதை குறிக்கிறது. 4. திருவருட்பா லிட்டரரி கான்ட்ரிபியூஷன். வள்ளலார் இயற்றிய 6000க்கும் மேற்பட்ட பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா. அன்றைய காலகட்டத்தில் இவரது பாடல்கள் எளிய தமிழில் இருந்ததால் சாமானிய மக்களையும் சென்றடைந்தது. 5. மரணமில்லா பெருவாழ்வு த மிஸ்டரி மற்றும் எண்ட். உடலை ஒளியாக மாற்றும் மரணமில்லா பெருவாழ்வு பற்றி பேசினார். 1874ஆம் ஆண்டு மேட்டுக்குப்பத்தில் ஒரு அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டார். அதன்பின் அவர் ஜோதியுடன் கலந்ததாக நம்பப்படுகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். பசி என்னும் தீயை பற்றற அவிப்பதே புண்ணியம். வள்ளலாரின் வாழ்க்கையில் நடந்த சில நெகிழ்ச்சியான மற்றும் அறிவியலால் விளக்க முடியாத ஆச்சரியமான சம்பவங்கள் இதோ. 1. வாடிய பயிரும் வாடிய வள்ளலாரும். வள்ளலாரின் கருணை மனிதர்களோடு நிற்கவில்லை. ஒருமுறை அவர் ஒரு கிராமத்து வழியாக நடந்து சென்றபோது போதிய மழையின்றி காய்ந்து போயிருந்த பயிர்களை கண்டார். அந்த பயிர்கள் கருகியிருப்பதை பார்த்து தன் சொந்த குழந்தை பசியால் வாடுவது போல துடித்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அவர் பாடியது வெறும் கவிதை அல்ல, அது அவர் இதயத்தில் எழுந்த உண்மையான வலி. ஒரு தாவரம் வாடினாலும் தன் உயிர் வாடும் அளவுக்கு அவர் கொண்ட ஜீவகாருண்யம். 2. அணையாத அடுப்பு. 1867ஆம் ஆண்டு வடலூரில் சத்திய தரும